மொபைல் டேட்டா ஆன் பட் இன்டர்நெட் நாட் ஒர்க்கிங். நம்ம மொபைல் டேட்டா ஆன் பண்ணி தான் வச்சுருப்போம். பட் ஆனால் இன்டர்நெட் நம்மளுக்கு ஒர்க்கே ஆகாது. அது யூடியூப்பில் போனாலும் சரி, இல்லை மற்ற ஆப்ஸ் க்ரோம் இப்படி எந்த ப்ளே ஸ்டோர் எதில் போனாலுமே நெட் ஒர்க் ஆகவே ஆகாது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரே இன்ச்சில் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிடுங்க. பிளேலிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலிமா போகலாம். அது வந்து செட்டிங்ஸ் உள்ள தான் போகணும். செட்டிங்ஸ் உள்ள போய் ஒரே நிமிஷம் தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் மொபைலில் சிக்னல் வந்து நல்லா கிடைக்குதா, நீங்கள் இருக்கிற இடத்துல சிக்னல் நல்லா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேங்க. இன்னொன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்கள் மொபைலில் டேட்டா பேக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த ரெண்டு ப்ராப்ளமும் இருந்தாலுமே உங்கள் நெட்டு ஆனில் இருந்தாலுமே நெட் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் உள்ள போதும். செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க. நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் சேம் செட்டிங்ஸ் தான். ஓகேங்களா, எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் வரல, சேம் செட்டிங்ஸ் தான் வருது. உங்கள் செட்டிங்ஸ் உள்ள போனோடனே அசஸ் பாயிண்ட்னு டைப் பண்ணுங்க. அசஸ் பாயிண்ட், ஆக்சஸ் பாயிண்ட். அப்படி ஷோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க. மொபைல் நெட்வொர்க்குன்னு இருக்கும். ஒரு சில மொபைலில் எனக்கு ஷோ ஆகுது, ஒரு சில மொபைலில் எனக்கு ஷோ ஆகலை. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா மொபைல் நெட்வொர்க்கில் போயிடுங்க. மொபைல் நெட்வொர்க்கில் போயிட்டிங்கன்னா சிம் 1 சிம் 2ன்னு காமிக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு எந்த சிம்மில் நெட் ஒர்க் ஆகலையோ அந்த சிம் உள்ளே போயிடுங்க. எனக்கு வந்து சிம் 1ல் ஒர்க் ஆகலை. சிம் 1 வந்து எனக்கு ஏர்டெல். ஓகேங்களா, நான் சிம் 1 உள்ளே போயிட்டேன். 1 உள்ளே போயிட்டோன்னே இங்கே பாருங்கள், அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு காட்டுங்க. கீழே டவுனில் வாங்க, ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ், இது உள்ளே போயிடுறேன். இது உள்ளே போனோடனே இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸ் ஓகேங்களா, ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா, ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இதை கொடுத்துருங்க. ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்னு வரும், கொடுத்துருங்க. ரீஸ்டோரிங்னு வந்துடும். ரீஸ்டோரிங் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ நெட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஆல்ரெடியுமே நெட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்னு நீங்கள் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இல்லை எனக்கு சால்வ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் திருப்பி அதே ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸில் வந்து இந்த ஏர்டெல் உள்ள போய்ட்டு இதை வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. இப்போ எனக்கு நெட்டு ஒர்க் ஆகும், அதையும் காமிச்சிட்றேன். நெட்டு எப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அதையும் காமிச்சிட்றேன். இருங்க, யூடியூப்பில் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, எல்லாமே லோட் ஆகுது பாருங்கள். மொபைல் டேட்டா ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து டெலீட் பண்ணி விட்ருவோம். டெலீட் ஏபிஎன் டெலீட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு நெட்டு ஒர்க் ஆகாது. மேலேயும் பாருங்கள் டேட்டா ஆனில் தான் இருக்குது, ஆனால் மேலே காட்டவும் இல்லை. உள்ளே யூடியூப்பில் போனால் எனக்கு ஒர்க்கும் ஆகாது. இதெல்லாம் ஏற்கனவே லோட் ஆகும். அந்த ஆஃப்லைன் வந்துச்சுங்களா, இவ்வாறு ஆஃப்லைன் அப்படின்னு வந்துச்சு பாருங்க. நெட் வந்து இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ திரும்பவும் அதே ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸில் போய்ட்டு ரீசெட், இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட் வரும். ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணோம்ல, அது நம்மளுக்கு வந்துடும். ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இப்போ வந்துருச்சிங்களா. ஏர்டெல் GPRS.com வந்துருச்சிங்களா. ஸோ அதை டெலீட் பண்ணுறதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா டெலீட் பண்ணால் அது போய்டும், அது வராது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நெட்டுள்ள போவோம். திருப்பி பேக் ஆன்லைன் வந்துருச்சிங்களா. நோ தேங்க்ஸ்னு கொடுத்துரும். ஆன்லைனில் வந்துருச்சு, நெட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே லோட் ஆகுது பாருங்கள். க்ரோமில் போனாலும் சரி, இதில் போனாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நெட்டு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடலாம். இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். மேலே செட்டிங்ஸில் ரீசெட்னு டைப் பண்ணுங்கள். ரீசெட்டில் பண்ணிங்கன்னா எல்லா ரீசெட்டும் வரும். ரீசெட் ஆல் செட்டிங்ஸ், ரீசெட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனது ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஓகேங்களா, இதில் ரீசெட் ஆல் கொடுத்துறாதீங்க, ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய்ங்கன்னா திரும்ப ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் கொடுங்க. அது உள்ள போங்க. ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அது கொடுக்காதீங்க. எரேஸ் ஆல் டேட்டாவும் கொடுக்காதீங்க. நீங்கள் போக வேண்டியது ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ், அது உள்ள போயிடுவோம். ஸோ உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அது மாதிரி எதனா கேட்கலாம். நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டோன்னே ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். இதில் ரீசெட் கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபை ரீசெட் ஆகிடும், ப்ளூடூத் ரீசெட் ஆகிடும், மொபைல் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ரீசெட் ஆகிடும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் என்னோட பர்சனல் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். அதுவுமே உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இருங்க, அது முதலே காமிச்சிட்டு வந்துடுறேன். பர்சனல் ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்கில் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டில் பார்த்துங்க. இப்போது பாஸ்வேர்டு வந்து கோபிநாத்னு இருக்குது. இது அதை ரீசெட் கொடுத்துட்டு வந்து பார்ப்போம். மாறி இருக்கும். ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். இப்போ வந்து அதை ரீசெட் பண்ணுறோம். ரீசெட் ஆகுது. ஓகேங்களா, இதுவுமே இந்த ரீசெட் பண்ணுறதுலாம் பெருசாக ப்ராப்ளம்லாம் இருக்காது. ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் தான் ஆகும். ஓகேங்களா, இப்போ போய் அது உள்ள பார்ப்போம். கனெக்ஷன், பர்சனல் ஹாட்ஸ்பாட்,
இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வாங்க சொல்ல பாஸ்வேர்டு இதில் அந்த பாஸ்வேர்டு மாதிரி இருக்கும். ஸோ இதை ரீசெட் பண்ண சொல்ல உங்கள் ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு மாதிரி இருக்கும். அதனால் செக் பண்ணி இங்கே முன்னாடியே செக் பண்ணுங்கள். அதனால தான் இதை முன்னாடியே சொல்லிடுறோம். ஓகேங்களா? இந்த 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் 95% 100% சொல்லலாம். 100% வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதை மீறியும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ண வேண்டியது கஸ்டமர் கேர்னு சொல்லலாம். கஸ்டமர் கேர் உங்களுக்கு எந்த சிம், ஜியோனா ஜியோ கஸ்டமர் கேர், ஏர்டெல்னா ஏர்டெல் கஸ்டமர் கேர், அவங்க கிட்ட கால் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இதிலே எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. எல்லாருக்குமே எனக்கு இந்த மெத்தடில் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியதுன்னா உங்கள் மொபைல் டேட்டா வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் அந்த சிம்மில் வந்து டேட்டா பேக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக் ஸ்டெப்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா எல்லா மொபைலுமே இப்படி தான் வருது. மொபைல் நெட்வொர்க் உள்ள போயிடுங்க. மொபைல் நெட்வொர்க்கில் போய்ட்டு உங்கள் சிம்மை சூஸ் பண்ணிங்க. சிம்மை சூஸ் பண்ணிங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு வரும். அது உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போய்ட்டு ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ஸ்னு கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு ரீசெட் அக்சஸ் பாயிண்ட் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? அதுமாதிரி எதுவும் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடாது. அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் நான் டெலீட் பண்ணிட்டேன் திருப்பி வராது அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம கஸ்டமர் கேரில் திரும்ப கூட வாங்கிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ரீஸ்டோர்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ண வேண்டியது கூட இல்லை. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு. இதை கொடுத்துட்டு அப்புறம் அந்த ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஓகேங்களா? இங்கேயே ரீசெட்னு டைப் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் உள்ள ரீசெட்னு டைப் பண்ணிங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங் நீங்கள் கொடுக்க வேண்டியது ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் தான். இதை தவிர்த்து வேறு எதனா கொடுத்துறாதீங்க. ரீசெட் ஆல் செட்டிங்ஸ், எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்தீங்கன்னா ஃபுல் மொபைல் வந்து ரீசெட் ஆகிடும். நம்ம கொடுக்குறது ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் மட்டும் தான். இதை கொடுத்துட்டிங்கன்னா மொபைலில் எல்லா நெட்வொர்க் செட்டிங்ஸும் ரீசெட் ஆகிடும். இதிலேயே உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதுமாதிரி ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் கொடுக்க சொல்ல உங்கள் ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு வந்து மாறிடும். இதையும் தெரிஞ்சுங்க. மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்வ் ஆனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை தவிர்த்து வேறு எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.